பச்சரிசி போட்டு புளி சாதம் பொங்க போகிறோம், பொங்க சோறு மாதிரி. இதுக்கு தேவையான பொருள் 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு நசுக்கி வச்சுங்கிறேன், கறிவேப்பிலை கொஞ்சம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா ஒரு 5 மிளகா எடுத்து வச்சுங்கிறேன், எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுங்கிறேன். இதில் 1 கப் அரிசி பச்சரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுங்கிறேன். இப்போ செய்ய போகலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சதான் கடுகு சீரகம் போட்டுங்க. கடுகு வச்சுதான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சம் கலர் வந்ததும் காஞ்ச மிளகா போட்டு, ப்ரௌன் கலர் வந்ததும் வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் கறிவேப்பிலை போட்டுக்கணும். நல்லா வதக்கிடணும். பூண்டு சேர்த்துக்கணும். கொஞ்சம் பாதி இதோடு பூண்டு சேர்க்கணும். கொஞ்சம் ஒன்று மாதிரி மாறினா தான் வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும். தக்காளி சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நல்லா வதக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. புளி தண்ணி இதில் 1 கப்பு எடுத்துக்கிறேன், 3 கப்பு தண்ணி வைக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதியுது. அரிசி சேர்த்துக்கலாம். உப்பு சரியாக இருந்தால் பார்த்து விசில் போட்டுடலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் வந்ததும் நிறுத்திடணும். இப்போ புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்தது பாருங்க. இப்போ கலாய் புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்.